வேசித்தனத்தினுடைய ஆவிகள் எப்படிலாம் இருக்கும்? பொய் சொல்லும், பச்சையா பொய் சொல்லும், குறை சொல்றது, குற்றம் சொல்றது, கேலி கிண்டல் விளையாட்டு ஒரு வெறித்தனம் நமக்குள்ள இருந்து வர மாதிரி. இதுக்கு வெட்கமே கிடையாது. வார்த்தை ரொம்ப சரளமா வரும். தன்னுடைய சுகங்கள் தெரியுற மாதிரி பிடித்து விடுறது. கீழே குப்பை இருந்தா அதை துணிஞ்சு எடுக்காது. ஆண் பெண்ணின் இடத்துல, பெண் ஆணின் இடத்துல அசியா மிகுதி ஆகும். அன்கிளீன். இந்த ஆவி நமக்குள்ள நம்ம வீட்டுல இருக்காங்கிறத தெரிந்து கொள்றதுக்கு முதல் வழி நம்மளுடைய பார்வை. நீங்க விரும்புற உடல் அங்கங்களுக்குள்ள தானா கண்ணு போகும். அந்த வீடுல மூளை முட்டில துப்பை சேர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு கெட்ட துர்நாற்றம் வீட்டுல வீசு. கெட்ட தண்ணி தேங்கி இருக்காது. அரை நிர்வாணமா வீட்டுல தெரியுது. உள்நாடைகள் வெளி ஒரு மனுஷன் பார்க்குற மாதிரி காய போட்டாலே அந்த ஸ்கிரிப்ட் அந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே தெரிய செய்யும். இந்த உடல் உறவுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நீங்க சேர்ந்தே இருக்க முடியாது. தேவையில்லாத படங்கள் பார்க்கறது, சுய இன்பம் இதெல்லாம் செய்ய நினைச்சாலே, அந்த எண்ணம் வந்தாலே இந்த ஆவி எங்க இருந்தாவது ஓடி வந்துடும் நமக்குள்ள. வீட்டுல இருக்கு எந்த பெண்கள் கூட எனக்கு செட்டே ஆகாது. பொண்ணுக்குள்ள இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு வீட்டுல இருக்க ஆட்கள் கூட எப்பவுமே தந்தையா இருக்கு, கூட பிறந்த அண்ணனா இருக்கலாம், அப்பாவா இருக்கும். இது இப்படிதான் இருக்கும். ஒரு அடையாளம் என்னலாம்னா, முதல் அடையாளம் உங்க வீட்டுல இருக்கிற தண்ணி வாட்டர் லீக், சாப்பாடு வேஸ்ட் ஆகும். சாப்பாடு தண்ணி இந்த ஐட்டம் கீழே சிந்தும். வீடு கட்டப்பட்டும் அது முழுமை அடையாத நிலையில இருக்கு. ஒரு வீடை கட்டுறதுக்கே பல ஆண்டு பல மாசம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆகுதுன்னா, நீங்கள் திரளாய் விதத்தும் அதை நம்ம நிறைய எஃபர்ட் போட்டும் புத்தலான பையில போடுற மாதிரி உங்களுடைய பணம் எதுவுமே கையில இருக்காது. டெத் வார்னிங். நீங்க கையிடுற வேலையில எல்லாம் தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் தேவன். ஏன்னா நீங்க இதை ஜெயிக்காம நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க அதை எப்படி ஜெயிக்கணும்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த குறித்து பார்க்க போறோம். சரியா? நமக்கு பல்வேறு தரப்பான கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்மளுடைய ஜீவனத்தை குறித்து, நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஏன் இவ்வளோ பிரச்சனைகள்? இதை கொடுக்கறது தேவனுமே அவர் பொல்லாங்கெல்லாம் சோதிக்க மாட்டார் இல்லையா? ஆனாலும் அவர் எப்படி சொல்றது, அவர் சோதிப்பார். சோதிக்கிறதுனா செக் பண்ணி பார்ப்பார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அப்பேற்பட்ட ஆபிரகாமே சோதிச்சார், தாவீதா இருக்கட்டும், எல்லாரையும் அவர் டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரால் யூட்டிலைஸ் பண்ண உபயோகிக்க முடியும் ஒரு பாத்திரத்தை. சரியா? அப்போ அது வேற, பிசாசுனால சோதனை வர்றது வேற, நம்மளுடைய சுய இச்சையினால சோதிக்கப்படுறது வேற. நம்ம ஃபேமிலியில ஏன் இவ்வளோ பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்க போறீங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை நான் பார்க்க போறோம். அதாவது வேசித்தனத்தினுடைய அந்த ஆவியை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ அந்த ஆவி வேற எந்தெல்லாம் ஆவிகளோட சேர்ந்து நமக்குள்ள, நம்ம வீட்டுல, குடும்பத்துல இல்ல பாரம்பரியத்துல அது எப்படி கிரியை செய்ய போகுது? ஓகே, அதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எந்தெந்த ஆவிகளோடு இந்த ஆவி நம்ம வீட்டில் இருக்கா, நமக்குள்ள இருக்கா, இது கிரியை செய்யுதாங்கிறது, அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுங்கிறத அதையுமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து தேவன் நமக்கு இதுல இருந்து வெளிவரதுக்கு இவர் எச்சரிப்பு நமக்கு எப்படிலாம் கொடுக்குறாரு, எந்தெந்த வகையில கொடுக்குறாருங்கிறத பார்க்க போறோம். கடைசியா இதை நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. சரி, எப்படி நம்ம பார்க்கலாமா? இப்போ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு காரியத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும்னா, ஒன்று அதை நம்ம ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? இப்போ இந்த ஆவிகளை, இப்போ வேசித்தனத்தினுடைய ஆவிகள்னா, அப்போ அதை நான் நான் சொல்லி கொடுக்குறேன்னா, ஒன்று நான் ஜெயிச்சிருக்கணும். இல்லை ஜெயிச்ச கிறிஸ்துவோடு கூட, ஓகே அவர் ஜெயிச்சிருக்காரு, வேற மனுஷங்களை விட்டுருவோம். ஓகே, இப்போ அவர் கூட நான் இருக்கணும். இருந்து அவர் சொல்றதை கேட்டு கற்று நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஒன்று நான் ஜெயிச்சிருக்கணும், இல்லை நான் ஜெயிச்சவர் கூட இருந்து அவர்கிட்ட படிப்பிக்கப்பட்டு ட்ரெயின் ஆகி சொல்லி கொடுக்கணும். இல்லை ஜெயிச்ச நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன்னா, ஓகே, நீங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, இது மூணுத்துல எது பிழை இல்லாம இருக்கணும்னா, யார் அதை மேற்கொண்டாங்களோ, யார் அதை ஜெயிச்சாங்களோ அவங்க சொல்றது மேக்சிமம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஜெயிச்சது கிறிஸ்து இயேசு ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். சரியா? இந்த வேசித்தனத்தினுடைய ஆவிகள் எப்படி எப்படிலாம் இருக்கும், உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நான் ஸ்பீடா சொல்றேன், ஏன்னா இதை தனித்தனியா எடுத்தா எப்படியுமே 3-4 மாதம் ஆகும். ஒவ்வொரு கிளாஸாக எடுக்கணும்னா நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ஓகே, பைபிள் அதிகமாக வசனம் கொடுக்க போகிறதில்ல. நோட்ஸ் எடுங்க. இல்லை நான் வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். சரியா? முதல்ல
இந்த ஸ்பிரிட்டு எப்படின்னா இது பொய். ஹல்லேலூயா. இது பொய் சொல்லும், பச்சையா பொய் சொல்லும். ஓகே. பொய் சொல்ற ஆவியோடு தான் இது சேர்ந்து வரும். அது பொய் சொல்லும். இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படின்னா, அது சமாதானம் பண்ணுகிறவனா உள்ள புகுந்து தன்னுடைய ராஜ்யத்தை அது கட்டிக்கொள்ளும்னு வசனம் சொல்லுது. ஓகே. அப்போ அது பொய் சொல்றது பொய் மாதிரியே தெரியாது. இது இந்த ஆவி பிறக்கும் போதே பிறவியில இருந்தே இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு அம்மா, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, இது பாரம்பரியமாவே வந்து இது இந்த ஆவி வந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த ஆவி எப்படி வரும்னா பொய் சொல்றதன் வழியா வரும். ரெண்டாவது இது வந்து அந்த பச்சோந்தித்தனம், அதாவது வேஷம் தரித்தவரா, அதாவது இங்க ஒண்ணு பேசும், இங்க ஒண்ணு பேசும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு விதத்துல வந்து பேசும், இங்க வந்து இன்னொரு விதத்துல பேசும். இந்த மாதிரி இந்த ஆவிகள் கிரியை செய்யும். உதாரணத்துக்கு குறை சொல்றது, குற்றம் சொல்றது, ஸ்பீடா எழுதுங்க. குறை சொல்றது, குற்றம் சொல்றது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, களியாட்டு பண்றது. அப்போ முதல்ல பொய் சொல்லும். ரெண்டாவது இந்த பச்சோந்தித்தனம், ஓகே, வேறுபாடான காரியங்கள், குறை சொல்றது, குற்றம் சொல்றது, கேலி, கிண்டல், களியாட்டு, இந்த ஆவிகளோட வரும். மூணாவது இது போலியான ஒரு கோபத்தோட வரும், ஒரு வெறித்தனம் நமக்குள்ள இருந்து வர மாதிரி. இப்ப நார்மலா ஒரு ஆள் இருக்காரு, அவர் தண்ணி அடிச்சாருன்னா அவர் திடீர்னு டக்குன்னு ரொம்ப கோவப்படுற மாதிரிலாம் நடந்துப்பார்ல, அந்த மாதிரி வரும். ஓகே. ஒரு கோபம், அக்ரஷன் சொல்லுவோம். அது எப்படி சொல்றது, ஒரு வெறித்தனமான ஒரு கோபம். புரியுது தானே சிஸ்டர்? இப்போ அக்ரஷன்னா அந்த வெறித்தனமான ஒரு கோப செயல் அதனோட வரும். அது இந்த ஆவி கூட சேர்ந்து செயல்படும். நாலாவதா வெட்கமின்மை. இதுக்கு வந்து வெட்கமே கிடையாது. வெட்கமே கிடையாதுன்னா நார்மலா சொல்றேன் பாருங்களேன். கண்ணுக்கு கண்ணு நம்ம ஒருத்தங்களை கண்ணை பார்த்து பேசுறதுக்கு நம்ம இருதயம் தயங்கும். கண்ணு நார்மலாவே வேற எங்கேயாவது வைபால் ரோல் ஆகும். இது நேரா இந்த ஆவி ஒரு ஆண் பெண் பேசும்போது, இல்ல பெண்ணு பெண்ணை, இப்பதான் வந்து ஃபுல்லா அந்த ஒரு சேர்க்கை அது இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா போயிடுச்சு இல்லையா? இந்த ஆவி கண்ணை பார்த்து தைரியமா பேசும், வெட்கமே படாது. ஓகேவா? தைரியமா பேசும். இந்த ஆவி கெட்ட வார்த்தை வந்து வாயில இருந்து அது ரொம்ப ரொம்ப சரளமா வரும். நம்ம இதுலனா நீசத்தனமா, ஓகே, கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தைகள், ஓகேவா, அது உடல் உறுப்புகளை வச்சோ இல்லை எப்படியோ இதெல்லாம் வந்து அது பச்சையா பேசும். வெட்கம் இல்லைங்கிறப்போ ஒரு சில காரியங்களும் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ ஆண்கள் தரப்புல இருக்கும், பெண்கள் தரப்புல பார்க்கும்போது இவங்க தன்னுடைய அங்கங்கள் தெரிகிற மாதிரி துணி போடுறது, அது முக்கா பேண்டா இருந்தாலும், இப்போ இடுப்புலாம் தெரிகிற மாதிரி லெகின்ஸ் போட்டாலும் சரி, இல்லை புடவை இடுப்பு தெரிகிற மாதிரி வயிறு தெரிகிற மாதிரி கட்டிட்டு வந்தாலும் சரி, அதை அப்படி கட்டுறனால அவங்களுக்குள்ள ஒரு வெக்கம் நாணம் வரலைன்னா அந்த ஆவி அவங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யுது அப்படின்ட்டு அர்த்தம். சரி, அதாவது வெக்கப்படாம, இப்போ ஷால் இல்லாம எல்லாருக்கும் வந்து ஆக்வர்டா தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது ஷால் இல்லாமல் ட்ரெஸ் பண்ணால், சுடிதாரோ டாப்போ ஏதோ, அது வந்து அது ஆக்வர்டா, அது ஒரு காம பார்வை உள்ள ஒருத்தன் இருந்தானா பார்த்தா அது அசிங்கமாக தெரியும். அவங்க வெக்கப்படாமல் இருப்பாங்க. ஆனால் பேசுறது என்ன, நான் என் ட்ரெஸ்ஸு, என்னுடைய உடலாங்க, நான் என் இஷ்டப்படி இது பண்ண. வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்பினேன், தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீங்க உங்க போடுற ட்ரெஸ்ஸுனால ஒருத்தங்களுக்கு இடரல் உண்டாயிடுச்சுன்னா உங்க கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுண்டு போறது, தள்ளப்படுறது, அது லெகுவா இருக்கும். அப்படி ஜென்ஸுக்கு அப்படிதான். அப்போ ஆர்ம்ஸ் சிக்ஸ் பேக்லாம் தெரிகிற மாதிரி டைட் பனின் போடுறது, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ அடுத்து இது வந்து ஒரு சோம்பேறித்தனத்தினுடைய ஆவியோடையும் வரும். இது சோம்பேறித்தனம். ஓகே. வீட்டில் சோம்பேறித்தனம்னா எப்படின்னா, இங்கே கீழே குப்பை இருந்தால் அதை குனிஞ்சு எடுக்காது, அதை பார்த்து கண்டுக்காம போவோம். ஓகே. அதாவது சோம்பேறித்தனமா இருக்கிற எல்லார்ட்டையும் இந்த ஆவி கிரியை செய்யுதுன்னு நான் சொல்ல வரல. இந்த ஆவி யாருக்குள்ள கிரியை செய்யுதோ அவங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, அவங்களுக்கு பிடிச்ச, அவங்க அட்மையர் பண்ற வேலையில அவங்க கரெக்டா அதுல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. பாக்கி உள்ள காரியத்துல சோம்பேறித்தனமா தான் இருப்பாங்க. இவங்க பெருசா வேலைக்கு போய் வேலை விரும்பி செய்யறது, ஒரே வேலையில இருக்கிறது, அந்த மாதிரி அவங்களால இருக்க முடியாது. இன்னொருத்தங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க முடியாது. இந்த சோம்பேறித்தனம் இருக்கனால இவங்க உடம்பு வந்து சீக்கிரம் வந்து டயர்ட் ஆகும். ஏன்னா இந்த ஆவி இவங்களை வந்து இது பலகீனமும் படுத்தும். பலகீனப்படுத்துறதுக்கு ஒரு ஆவி உண்டு. நம்ம வசனத்துல பார்த்துருக்குறோம், பலகீனப்படுத்துற ஆவின்னு.
இது அந்த ஆவி இல்ல, இந்த ஆவியும் மனுஷனை பலகீனப்படுத்தும். இப்ப அடுத்து இந்த ஆவி எப்படின்னா எதிர் இப்போ எதிர் செக்ஸ், அதாவது ஆண் பெண்ணின் இடத்துல, பெண் ஆணின் இடத்துல ஈஸியா வந்து மிங்கிள் ஆகும். ஓகே, இப்போ எனக்குள்ளேயே இந்த ஆவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒருத்தங்கள்ட்ட புதுசா பார்த்து பேசுறேன். இப்போ என் கூட ஒரு ஆண் இருக்காரு, அவர் கூட நான் ஒரு விதத்துல பேசுறேன். இனி ஒரு பொண்ணு புதுசா ஒரு கடைக்கு போறோன்னு வச்சுக்கோங்க, கடையில இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க கிட்ட பேசும்போது என்னுடைய தோரணை எல்லாமே மாறிடும். ஏன்னா நான் பேசல, எனக்குள்ள இருக்கிற ஆவி அதை அந்த ஸ்திரீயை இச்சிச்சு என்னுடைய தன்மெல்லாம் மாறி ஒரு குஷியா சந்தோஷமா வந்து பேசுற மாதிரி. அது முகத்தை பார்த்தாலே தெரியும், இன்னும் சொன்னா கண்ணை பார்த்தாலே தெரியும். அது ஆவியை பகுத்தறிகிற வரம் உள்ளவங்களுக்கு தெரியும். ஓகே, இல்ல அந்த வரம் இருக்கிறவங்க கூடயே டிராவல் பண்றவங்களுக்கும் இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது ஈஸியா மிங்கிள் ஆயிடுவாங்க, ஈஸியா பேசி பழகிறதா இருக்கட்டும். ஆண் பெண்ணின் இடத்துல, பெண் ஆணின் இடத்துல அட்மையர் பண்ணிப்பாங்க, சீக்கிரமா வந்து ஒட்டிப்பாங்க. கடைசியா இந்த ஆவி எதோட வரும்? 1 2 3 4 5 6 சொல்லியிருக்க. ஏழாவதா அன்கிளீன் ஸ்பிரிட். அன்கிளீன்னா அது ஒரு அசுத்தமான, ஓகேவா, அசுத்தமானன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து அதான் அந்த வெக்கங்கிறதே இருக்கு. ஆணோட பெண் பெண்ணோட. இப்போ ஒரு ஆணையே, இப்போ நான் ஒரு ஆண், எனக்குள்ள அந்த ஆவி இருந்தப்போ இன்னொரு ஆணையே இச்சிச்சு பார்க்க தோணும். புரியுதா? பெண்ணுக்குள்ள இருக்கும்போது இன்னொரு பெண்ணையே ரசிப்பீங்க, இன்னொரு பொண்ணு கட்டி இருக்க புடவையே ரசிப்பீங்க. அதெல்லாம் இந்த ஸ்பிரிட்டுக்குள்ள வரும். சரி, இப்போ இந்த ஆவி நமக்குள்ள நம்ம வீட்டுல இருக்காங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற தெரிந்து கொள்றதுக்கு முதல் வழி நம்மளுடைய பார்வை. நம்மளுடைய பார்வை நமக்கு தெரியும், நம்மளை அறியாமலேயே உடல் அங்கங்கள். இப்ப ஆண்களுக்கு சொல்றேன், பெண்களுக்கும் அதே தான். நீங்க விரும்புற உடல் அங்கங்களுக்குள்ள தானா கண்ணு போவோம். அதாவது ஒருத்தங்களை பார்த்து பேசுறது இல்ல, நீங்க எதர்ச்சியா உங்க பாடி திரும்பி ஏதோ ஒன்று சும்மா நடந்து போறீங்க, வேடிக்கை பார்க்குற மாதிரி தலையை திருப்போம்ல, கரெக்டா கண்ணுல வந்து அந்த காரியம் படும். புரியுதா? ஏன் படுதுன்னா உங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்கு, அந்த ஆவி உங்களை பார்க்க வந்து வைக்குது. ஓகே, நீங்க சும்மா திரும்பும்போது நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ தலையில அடிச்சுட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க, அதான் துதிக்கவோ அந்நிய பாஷை பேசவோ. அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள ஏன் இன்னைக்கு இந்த வேசித்தனத்தினுடைய ஆவியை பார்த்துட்டு இருக்கோம்னா, உலகம் முழுக்க சபை முழுக்க வஞ்சிக்கப்பட்டு இருக்குது. பலமா 85% வஞ்சிக்கப்பட்டிருக்குது இந்த ஆவியினால. ஓகே, அதை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பதிலோட தேவன் என்னை கொண்டு வந்திருக்காரு. அதை புரிஞ்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. சரியா? அப்போ முதல்ல பார்வை. அதே மாதிரி இது இந்த 7 பாயிண்ட்ல வராது விக்கிரக ஆராதனை. அது விக்கிரக ஆராதனையோட வரும். என்னதான் சபைக்கு வந்தாலும் அந்நிய பாஷை பேசினாலும் உங்களில் இருக்க இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏன் வந்து ஜோசியக்காரனை நம்புறாங்க, ஏன் ஜாதகக்காரனை நம்புறாங்க, ஏன் நாள் பார்க்குறாங்க? செவ்வாய்க்கிழமை இப்போ 10:30 மணி தான் நல்ல நேரம், 9 மணிக்கு வைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது ஏன்? அப்போ தேவனை அன்றி வேற மனுஷங்களை நம்பவும், வேற காரியங்கள் மனுஷன் உண்டாக்கின காரியத்தை நம்புறதுக்கும் போயிடுங்க. அதுதான் விக்கிரக வழிபாடு. இப்போ பத்சேபால்கிட்ட இருந்தது, அவங்கள்ட்ட இருந்தது அந்த வெக்கம் இல்லாம மற்றவங்க பார்க்குற மாதிரி குளிக்கிறது. ஓகே, நம்ம கீழே அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல நான் சொல்றேன். ஒன்று, நம்ம தலை திரும்பும் போது கண்ணு எதர்ச்சியாவே நமக்குள்ள உள்ள அந்த ஆவி இருந்ததுன்னா நம்ம பார்க்கும்போது அந்த இச்சிக்கிற விஷயம் கண்ணில் படும். ரெண்டாவது, விக்கிரக கோயில்கள் கண்ணில் படும். நீங்க எதர்ச்சியா நீங்க பைபாஸ்லேயே போனாலும் சும்மா தலையை திருப்புவீங்க, பார்த்தா அங்கே கோயில் இருக்கும். அந்த கோயில் இந்த ஆவிய உடைய கோயிலா இருக்கும், அந்த விக்கிரகம். ஓகே, அதனுடைய பேர்லாம் இங்க நான் சொல்ல விரும்பல. சரியா? இது முதல்ல இந்த பார்வையை வச்சு இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா, நான் சும்மா திரும்பும் போது ஏதாச்சும் இப்போ லேடிஸ் எடுத்துக்கிட்டோன்னா சும்மா ஆணுடைய அங்கங்களையும் ரசிக்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா? அப்படி ஓகே, நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க சும்மா திரும்பும்போது ஏதோ ஒன்று அவங்கள ரசிக்க ருசிக்க ஏதோ செய்யும். சரியா? இப்போ ரெண்டாவது, உங்க வீடு. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. 10 11 விஷயம் இருக்கு, நீங்க எழுதுங்க. உங்க வீட்டுல இருந்து ஒரு ஒரு சில அடையாளங்கள் இருக்கு, அதை வச்சு நீங்க இந்த ஸ்பிரிட் உங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல அன்கிளீன் கார்னர். உங்க வீடுல மூளை முக்குல குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்க என்னதான் நீங்க காலையில பெருக்கி கூட்டு வெளியே போடுவீங்க, திரும்பவும் குப்பை சேர்ந்துட்டு இருக்கும். உங்க வீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு மூலையிலையாவது, அது அழுக்கு துணியா இருக்கட்டும், அது ஏதோ குப்பை பெருக்கி கூட்டி வைக்கிறதா இருக்கட்டும், உங்க வீட்டு கார்னர்ஸ்ல அழுக்கு குப்பை இந்த மாதிரி டேட்டா அன்கிளீன்டா
ஐட்டங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. இது அதான் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சு ஜெயிக்கணுங்கிறதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன். சரி, அடுத்து ஒரு கெட்ட துர்நாற்றம் வந்து வீட்டில் வீசும். அது அடிக்கடி வர ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை கிச்சனில் இருக்க சிங்க்கு தண்ணியாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஏதோ ஒரு குப்பையோ, இப்போ கோழி வளர்த்தாலும் ஸ்மெல்லு, அது கெட்ட ஸ்மெல்லு தான். கோழி கூட தள்ளி இருக்கணும். ஓகே, நம்ம பிடிச்சி வீட்டு வாசலில் வச்சோன்னா அதான் உங்கள் மூக்குக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் அது எடுத்துக்கிட்டே. நாய் வளர்க்குற வீட்டில் கண்டிப்பாக இந்த வேசித்தன விபச்சார இது என்ன வேசித்தனத்தின் ஆவி, வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், இது மூணும் வேற வேற. நான் இங்கே ரொம்ப பர்டிகுலராக இதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேசித்தனத்தினுடைய ஆவி. ஓகே, நாய் பூனை வளர்த்தா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த அன்கிளீன் ஸ்பிரிட், அந்த வேசித்தனத்தினுடைய ஆவி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் நாய்ங்க கூட கொஞ்சி அதை வீட்டுக்குள்ளே சேர்க்காம காவலுக்கு தனியாக கூடு கட்டி தனியாக வச்சாலுமே நீங்கள் அதை நேசித்து அதை கையில் தொட்டு பழகும்போது அந்த ஆவி நிச்சயமாக உங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. இதுக்கு நான் ஒரு பிள்ளைகிட்ட 1.5 மணி நேரம் வசனத்தில் போராடி ஆவியானவர் எனக்கு கொடுத்து, அதனால நான் சிம்பிளாக ஒரே வரியில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் உள்ள பூனையோ நாயோ வெளியே துரத்த சொல்ல இந்த ஆவியை ஜெயிக்கிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, அன்கிளீன் ஸ்பிரிட்டு, பேட் ஸ்மெல். ரெண்டாவது, ஒன்று கார்பேஜ், குப்பை, புரிஞ்சது தானே? ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வீட்டு முன்னாடி, ட்ரைனேஜோ பின்னாடி ஏதோ ஒரு காரியம், இல்லை பாத்ரூம் வந்து தண்ணி போகாமல் இந்த பிரச்சனை ரொட்டீனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது, கெட்ட தண்ணி தேங்கி இருக்கிறது. இதெல்லாம் அடையாளங்கள், ஒருத்தரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதான் சொல்றேன், இதை ஜெயிக்கும் போது தான். இப்போ சிங்கம் எந்த அளவு பலத்து இருக்கு, அதை எப்படி ஜெயிக்கணும்னு தாவீதுக்கு தான் தெரியும், இல்லையா? அந்த மாதிரி ஓகே, உங்களுக்கு அதை ஜெயிச்ச ஒருத்தர் கூட இருந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கெட்ட தண்ணி தேங்கி இருக்கிறது, இந்த ஸ்பிரிட் இருந்தால் அது இதெல்லாம் வச்சிருக்கோம். உங்க வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு உள்ள இதே மாதிரி குப்பை ஏதாச்சும் ஒரு இடத்துல அது விறகு கூட்டமா இருக்கும், கிளீன் இல்லாம இருக்கும். புரியுதா? கிளீன் இல்லாம இப்போ நம்மளும் விறகுக்கு வெட்டி வைக்கிறோம், ஆனா இது நீட்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு சகோதரிகளை, வீட்டை பராமரிக்கிறவர்களே? புரியுது தானே? வீடை சுத்தி ஏதோ ஒரு குப்பை. அஞ்சாவது, உங்க வீட்டுல வருஷக்கணக்கா நீங்க உபயோகிக்கப்படாத பொருட்கள் இருந்ததுன்னா அது அந்த ஆவி அங்க வீட்டுல யாருக்குள்ளேயோ உங்க வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். ஆறாவதா, அரை நிர்வாணமா வீட்டுல தெரிகிறது. அரை நிர்வாணம்னா ஓப்பனா சொல்றேன், நான் இப்போ தேவன் எனக்கு சொன்னது, இப்போ நம்ம நிர்வாணத்தை அவர் பலிபீடம் கட்டும்போது அதுல பலிபீடத்துல ஏறும்போது அவன் சல்லடங்கள்லாம் வந்து போடணுமா. ஓகே, இப்போ லுங்கி கட்டிட்டு காலை தூக்கி வைக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஓகே, உள்ளாடைகள் வரைக்கும் எப்படி தைக்கணும்னு தேவன் சொல்றாரு. இப்போ நம்மளுடைய நிர்வாணத்தை நம்ம கண்ணு கூட பார்க்க கூடாது. அப்போ நம்ம குளிக்கும் போது துணி கட்டி தான் குளிக்கணும். அப்போ துணி கட்டாம நிர்வாணத்துல வெக்கமே இல்லாம நம்ம குளிக்கிறோம்னா அது இந்த ஆவி இருந்ததுன்னா அது தானா வெக்கம் இல்லாம அப்படி வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம லேடிஸ்க்கு வரும். இப்போ குளத்தங்கரையெல்லாம் பாவாடை கட்டி முன்னாடிலாம் வந்து குளிப்பாங்க. ஆனா அவங்க குளிச்சுட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தாலே தெரியும் அவங்க போடுற ட்ரெஸ். ஓகேவா? என்ன அந்த நாணத்தோட கரெக்டா அவங்க தோச்ச துணியை தோல்ல போட்டு அது பார்த்தா அசிங்கமாவே தெரியாது. அவங்கள விட்டுருங்க. வெக்கமே இல்லாமல் ஒரு சிலர் போட்டு வர, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போயிருந்தா குளிச்சிருந்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல பாட்டி கூட குளிப்பேன். நான் லேடிஸ் குளிக்கிற இடத்துல தான் குளிப்பேன். ஏன்னா லேடிஸ் கூட போகிறது இல்லையா, குட்டி அவனை மாதிரி அவனை விட சின்னதாக இருக்கும்போது சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் வச்சு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள். சரி, அப்போ அப்படி இருக்கிறது. இதைத்தான் நான் சொன்ன முன்னாடி, வெக்கமே இல்லாமல் இருக்கிறது. அந்த 4வது ஸ்பிரிட்டு சொன்னேன் இல்லையா, எந்த ஆவிகளோடு இது செயல்படும்ன்ட்டு. வெக்கம் இல்லாத இது வீட்டுக்குள்ள அரை நிர்வாணமா இருக்கிறது. ஒன்று குளிக்கிறது, ரெண்டாவது குளிச்சு முடிச்சுட்டு பாவாடையோடையோ வளர்த்திட்டு இருப்பாங்க கிச்சனுக்கு. இதுக்கு வந்து இது அந்த இதுதான். சரியா? அதான் வெக்கம் இல்லாம இருக்கிறது. இப்போ ஒரு சில இப்போ பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா அக்கள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸு, குட்டி ஷார்ட்ஸு, ஓகே, இந்த மாதிரிலாம் போட்டு தெரிகிற பெண்கள் வீட்டில், சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இப்போ ஹாஸ்டலாக இருந்தாலும் இவங்கள்ட்டெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு. ஏற்றுக்க கஷ்டமாக இருக்குல்ல. எனக்குள்ள இந்த ஆவி இருக்கா, என் வீட்டில் இருக்கானா? இருக்கு. அதனால தான் நான் வெக்கத்தை விட்டு ஒருத்தனை இதை ஜெயிக்க வச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட பேசுறாருன்னா நீங்கள் அதை ஜெயிக்கணுங்கிறது தான். இதை சொல்லி கொடுக்கவும் முடியாத காரியமாக இருக்கு. சரி, அரை நிர்வாண கோலம். அடுத்து, நம்மளுடைய உள்ளாடைகள் தெரிகிற மாதிரி
இப்போ ஒரு விசிட்டர் வீட்டுக்கு வராங்க, ஹாலில் காய போடுறது, டேபிள் சேரில் காய போடுறது, மற்றவங்க இப்போ வெளியில் ஜன்னலுக்கு வெளியில் இருக்கு இல்லையா, இப்போ நம்மளுடைய உள்ளாடைகள் வெளியில் தெரிகிற வெளி ஒரு மனுஷன் பார்க்குற மாதிரி காய போட்டாலே அந்த ஸ்பிரிட் அந்த வீட்டுக்குள்ளே யாருக்குள்ளேயே கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் தான் இதை இப்படி செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ உள்ளாடைகள் வாங்கும்போது அதில் கலரு, அதில் டிசைனு, அதில் பூ போட்டது அப்படிலாம் போகிறது, இந்த ஸ்பிரிட் இருந்தால் தான் அதை தேடவே செய்யும். சரியா? இதே மாதிரி குட்டி பிள்ளைங்க துணி போட விரும்ப மாட்டாங்க. குட்டினா அது அவனை விட குட்டி பசங்க. என்னதான் சட்டை போட்டு கொடுத்தாலும், வீட்டுக்குள்ள சொல்றேன், இதெல்லாம் வீட்டுக்குள்ள உள்ள அடையாளங்கள். என்னதான் சட்டை போட்டாலும் அதை அவுத்து போடுவாங்க. சட்டை இல்லாம இருக்கதான் அவங்களுக்கு பிடிக்கும். நான் குட்டி குழந்தையில இருந்து சொல்றேன். இதுதான் வந்து அது வயிற்றுக்குள்ள இருந்தே வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆவி. அப்போ இதுங்களுக்கு துணி போடுறதுக்கு பிடிக்காது. இல்லைன்னா அரை துணி வெறும் நிக்கிற இட்டுட்டு தெரியும், சட்டை போடாம. ஹல்லேலூயா. இப்படி இருக்கு. இப்போ அடுத்து, புருஷன் மனைவி சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த உடல் உறவுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க சேர்ந்தே இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா சேர்ந்து, ஓகே, மாம்சத்துல சேர்றது சொல்றேன், இதை இருக்க விடாது. ஏன்னா அந்த ஆவி, இப்போ நான் வச்சுக்கோங்களேன், அந்த ஆவிக்கு நான் தான் வந்து புருஷனா இருப்பேன், என்னை வேற யார் கூடயும் சேர விடாது. அது எனக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் அந்த ஆவியினுடைய நினப்பு நான் தான் அதுக்கு புருஷன் அப்படின்ட்டு, இந்த வேசித்தனத்தினுடைய ஆவி. ஓகே, அப்போ புருஷன் பொண்டாட்டி இதுவா இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ தேவையில்லாத படங்கள் பார்க்கறது, சுய இன்பம் காண்றது, இதெல்லாம் செஞ்ச நினைச்சாலே, அந்த எண்ணம் வந்தாலே இந்த ஆவி எங்க இருந்தாவது ஓடி வந்துடும் நமக்குள்ள. ஹல்லேலூயா. இதுக்கு தான் பழைய பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க டிவிய பிசாசுன்னு. அது ஒரு வஞ்சிக்கிற லிட்ரலான இந்த வேசித்தனத்தினுடைய ஆவி. எது? டிவி. டிவி அப்படின்னா மொபைல். எப்படி நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகே, பான் ஃபிலிம், மாஸ்டர்பேஷன், இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக 100% உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். கடைசியா இந்த ஆவி உடைய நபர்களுக்கு, இப்போ அதான் திரும்ப எனக்கே வரேன், எனக்குள்ள இருந்தது இல்லையா, வீட்டில் இருக்க, இப்போ நான் ஒரு ஆண், வீட்டில் இருக்க எந்த பெண்கள் கூடயும் எனக்கு செட்டே ஆகாது. ஏன்னா அந்த பெண் ஆவி என்னை வந்து புருஷனா நினைச்சிட்டு இருக்கு. வேற யாரு கூடயும் என்னை பேச பழக விடாது. ஓகே, அதுக்கு அதனுடைய மைண்ட்ல நான் கணவன் அப்படின்ட்டு. சரி, அதான் இதுக்கு எல்லாத்தையும் வசனம் காட்டினா எனக்கு குறைஞ்சது 3 மாசம் ஆகணும். ஆனால் அதான் இது நான் விரும்பாத விஷயம். ஆனாலும் ஆண்டவர் சொல்ல ஏவனனால நான் டக்குன்னு சொல்றேன். இந்த ஓகே, ஒரு ஆண் எனக்குள்ள இருக்குன்னா, இது வந்து வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கூட வந்து எப்பவும் சண்டையா இருக்கும். இல்லை ஒரு பொண்ணுக்குள்ள இருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு வீட்டில் இருக்க ஆண்கள் கூட எப்பவுமே சண்டையா இருக்கும். கூட பிறந்த அண்ணனா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். இது இப்படிதான் இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா, உனக்குள்ள இருக்கா அந்த கிரியை செய்தான்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இதுல இருந்து வெளிவரதுக்கு தேவன் எப்படி உங்களை வார்ன் பண்றாரு? தேவன் உங்களுக்கு வார்ன் பண்றாரா? இதுல இருந்து வெளிவந்தே ஆகணுங்கிறதுக்கு உண்டான சைன், சிம்பிள், ஒரு அடையாளம் என்னலாம்னா, முதல் அடையாளம், உங்க வீட்டுல இருக்கிற தண்ணி, வாட்டர் லீக்கேஜ், என்னதான் டேப்பை க்ளோஸ் பண்ணாலும் தண்ணி சொட்டு சொட்டுன்னு லீக் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்க இன்னைக்கு சரி பண்ணாலும் 10 நாள் கழிச்சு திரும்ப வாட்டர் லீக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா சாப்பாடு, டெய்லியும் சமைக்கிற சாப்பாடு வேஸ்ட் ஆகும். இல்லைன்னா சாப்பாடு, தண்ணி, இந்த ஐட்டம் கீழே சிந்தும். இதெல்லாம் தேவன் உங்களா கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியலைங்கிறத தேவன் உங்களுக்கு சிம்பாலிக்கா சொல்றாரு. இப்போ நாய் கடிக்கிறது, பாம்பு துரத்துறது, இந்த மாதிரி நிறைய சொப்பனங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து ஆண்டவர் கொடுக்குற அறிகுறி நிறைய. ஓகே, இதுக்குட்பட்டு வரும். நான் அந்த சொப்பனத்துக்குள்ள முடிஞ்சா ஒரு நாள் எடுப்போம், எந்தெந்த சொப்பனம் எது அர்த்தம் அப்படிங்கிறது. சரி, முதல் தேவன் கொடுக்குற வார்னிங், இதை நீங்க ஜெயிச்சே ஆகணும், ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ட்டு, ஓவர் கம் பண்ணியே ஆகணுங்கிறதுக்கு முதல்ல கொடுக்குற தண்ணி வேஸ்டேஜ், ஃபுட்டு வேஸ்டேஜ், ஃபுட்டு சிந்துறது. ரெண்டாவது, ஆகாய் 1:4 வாசிமா. வீடு கட்டப்பட்டும் அது முழுமை அடையாத நிலையில இருக்குன்னா, அதே மாதிரி ஒரு வீடை கட்டுறதுக்கே பல ஆண்டு, பல மாசம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆகுதுன்னா, இந்த ஆவி கிரியை செய்யுது அந்த குடும்பத்தில். 1:4 ஆகாய். இந்த வீடு எந்த வீடு? தேவன் வாசம் செய்யற ஆலயம் ஆகிய நம்மளுடைய சரீரம் ஆகிய தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது, அப்போ என் வீடு இப்படி இருக்கு, நீங்க மச்சுப்பாவப்பட்ட வீட்டுல எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு தேவன் இதை தடை செய்வார். இது தேவன் கொடுக்கிற வார்னிங். இப்போ நிறைய பேருக்கு, நான் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், புரியுதா ஏன் நிக்குது, ஏன் தடை செய்யுது அப்படின்ட்டு. மூணாவது, 6வது வசனம் வாசிமா. ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும், அதாவது நம்ம நிறைய
எஃபர்ட் போட்டும் புத்தலான பையில போடுற மாதிரி உங்களுடைய பணம் எதுவுமே கையில இருக்காது. இது தேவனே வந்து உங்களுடைய வருமானத்தை ஊதி போடுறார். அன்பினிஷ்டு வீடு முடிக்கப்படாத நிலை. இப்போ இந்த ஆவிலாம் இருக்கா? எல்லார் வீட்லயும் இருக்கு. இந்த சபையில இருக்க எல்லார் வீட்லயுமே இருக்கு. மேபி என்னுடைய கண்ணுல படாம யாராச்சும் இருக்கீங்களா? ஏன்னா ஆண்டவர் உணர்த்தினபடி எல்லா வீட்லயும் இருக்கு. ஓகே, அது வயசானவங்களா இருந்தாலும் சரி, வயசான நிறைய பேரே வந்து நான் கை சுண்டி காட்ட முடியும். இது அவங்களுடைய தப்பு இல்லை, அவங்களால ஜெயிக்கவும் முடியாது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சு ஜெபிச்சு எப்படி ஜெயிக்கணுங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். சரியா? இப்போ 3 விஷயம் சொல்லியிருக்கேன் தேவனுடைய வார்னிங். ஒன்று வந்து வாட்டர் லீக்கேஜ், ஃபுட்டு வேஸ்டேஜ், ஃபுட்டு ஸ்பாயில். ரெண்டாவது கட்டப்பட்டு முடிக்காத வீடு, லேட்டாக கட்டிக்கிட்டே இருக்க வீடு. அதே மாதிரி பணம் கையில் இல்லாமல் இருக்கிறது. பொருட்கள் வீட்டில் சேதமாகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், டிவி, ட்ரங்கு பெட்டி, அது இது, கட்டில், பீரோன்ட்டு ஒவ்வொரு பொருளாக சேதமாகிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங். ஓகே, 4வது வார்னிங் என்னன்னா, மரண ஓலம். அதாவது சாவு வரைக்கும் போயிட்டு அடிக்கடி வந்து நம்ம திரும்பி வருவோம். டெத் வார்னிங். ஓகே, நம்மளை கொல்ற மாதிரி, நம்ம சாகிற மாதிரி சம்பவம் நடக்கும். அதுல இருந்து தேவன் ஒவ்வொரு தடையும் மீட்டு கொண்டுட்டே வருவார். அது நோயா இருக்கட்டும். மேக்சிமம் உங்க ஃபேமிலியில திடீர்னு மரணம் வந்துருந்து, டக்குன்னு நோய் வந்து 1-2 நாள்ல செத்தாலோ, இல்லை ஆக்சிடென்ட் ஆனாலோ, இல்லை என்ன சொல்றது, விஷம் அடிச்சு, இது எல்லாமே இந்த ஆவி. இதனுடைய பேரு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இதை சொல்லி நீங்க கட்டி ஜெபிங்க. ஓகே, 5வதா, இது வந்து நீங்க கையிடுற வேலையில எல்லாம் தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் தேவன். ஏன்னா நீங்க இதை ஜெயிக்காம நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கையிடும் வேலையில எல்லாம் தாமதம் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம அந்த வேலைக்கு எதிராக நிறைய காரியங்கள் நடத்திட்டு இருக்கோம். அந்த வேலையே வந்து நடக்கிற மாதிரி இருக்காது. சரி, அப்போ நம்ம கையிடுற வேலையில தாமதம், அந்த வேலைக்கு எதிர்ப்பு, அந்த வேலை நடக்காம இருக்கிறது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்னிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் தான் இந்த வேசித்தனத்தினுடைய ஆவிகள் நம்ம குடும்பத்துக்குள்ள நமக்குள்ள கிரியை செய்யுதா இல்லையான்னு சொல்லி நாம தெரிஞ்சு கொள்றது. அப்போ இதை ஜெயிக்காம தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒருபோதுமே முடியாது. நான் சின்ன குழந்தையில இருந்தே சொல்லிட்டேன். அந்த ஆவி வந்து கிரியை செய்யுதா இல்லையான்னு நீங்க பெரியவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குங்க, ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதை எப்படி ஜெயிக்கணும்னா, முதல்ல எப்பவுமே உங்க இருதயத்துல உங்க வீட்டுல துதி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பவுமே உங்க இருதயத்துல நீங்க எங்க தங்குறீங்களோ, எங்க வாசம் செய்யறீங்களோ அந்த வீட்டுல துதி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். 1. 2வது, உங்க வீட்டுல அது பிரேயர் செல்லாவோ ஏதோ ஒரு ஜெபக்குழு உங்க வீட்டுல தொடங்கப்படணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பற்ற நபர் இப்போ பாஸ்டரை வச்சோ அது வீட்டு கூட்டத்தை சொல்லல, உங்க வீட்டுல கூடுகை நடக்கணும். இது நான் வந்தப்போ எனக்கு சொன்னதா? அது ஏன்னா எனக்கு அப்ப தெரியாது. எனக்கு இல்லை, வந்த ஒவ்வொரு ஸ்பெஷல் பாஸ்டருமே சொல்லுவாங்க, வீட்டுல கூட்டம் வைங்க, வீட்டுல கூட்டம் வைங்க, வீட்டு கூட்டம் வைங்க, வீட்டு கூட்டம் வைங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா இதை ஜெயிக்கணும்னா நீங்க வீட்டுல கூட்டம் வச்சு ஆகணும். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க உங்க வீட்டுல வந்து ஜெபிக்கணும். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருந்தா நீங்களே கூடி ஜெபிங்க. உங்க குடும்பத்துல இப்போ நீங்க சகோதரிகள்லாம் ஒன்று சேர்ந்து கூடி ஜெபிக்கலாம். 3வது, ஃபாஸ்டிங். உபவாசம்னா உபவாசத்துல நிறைய வகையா மனுஷங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு இப்போ ட்ரை ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங்னு இருக்கு. ரொம்ப ஃபெமிலியர் ஆனது, ரொம்ப பிரபலமானதுல 2 ஃபாஸ்டிங்ல இது எல்லாம் மனுஷன் உண்டாக்குனது சொல்றேன். ஃபாஸ்டிங்கை பிரிச்சுட்டாங்க மொத்தத்துல ஃபாஸ்டிங்கு. இதுல வந்து நான் உங்களுக்கு ட்ரை ஃபாஸ்டிங் ப்ரிஃபர் பண்றேன். ஓகேவா? ட்ரை ஃபாஸ்டிங்னா 3 நாள் தண்ணி குடிக்காம, கஞ்சி குடிக்காம, சாப்பாடு சாப்பிடாம, அதை உணவு உங்க சரீரத்தை நீங்க சாகடிக்கணும். வெளியில இருக்கிற இந்த சரீரத்துக்கு நீங்க போஷாக்க அழிக்காம 3 நாள் நான் சொன்ன அந்த பிசாசனுடைய பேரை சொல்லி அது உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இது கிரியை செய்யக்கூடாது. இதை நீங்க முணுமுணுத்துக்கிட்டே, ஜபங்கிறது முணுமுணுக்கிறது, மந்திரம் ஓதுறோம், ரிப்பீட்டடா சொல்றது, குறைஞ்சது 3 தடவைக்கு மேல வந்து சொல்றதுக்கு பேர் தான் இது. ஓகேயா? இது ஒரு பயங்கரமான ஒரு விஷம் நிறைஞ்ச ஸ்பிரிட். ஊழியர்கள் இதை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஏன்னா இப்ப எனக்குள்ள வேசித்தனத்தின் ஆவி இருக்குன்னு எந்த ஊழியர் ஒத்துக்க முடியும்? என்னுடைய பார்வை வந்து ஸ்திரீகளை இப்படிதான் இச்சிச்சு பாக்குதுன்னு யார் ஒத்துப்பா?
ஸ்திரீகளேன்னு இல்ல, இச்சிக்கிற எதுனாலும் அது பணம், பேர், ஊழியத்துல இச்சிப்பு, நிறைய ஆத்துமாக்கள் வேணும். இங்க ஒரு வருஷம் இத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கப்படணும். இச்சை. இவனுக்கு, அதாவது இந்த நபர் ஊழியத்துல இருக்கிறவனுக்கு ஒண்ணு ஆசை. இதனுடைய வேலை இச்சை தானே. அப்போ அப்போ அதுல ஒரு இச்சையை கொடுத்து தேவனிடத்துல இருந்து பிரிச்சு இதை ஃபோக்கஸ் பண்ணும். ஆட்களை சேரன் வந்த ஆட்களுக்கே வேலை இல்லை. இப்ப எத்தனை பேர் பரலோகம் போக ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் தேவனுடைய சித்தம் இன்னதுன்னு பகுத்தறிய தெரியும் உங்களுக்கு? வருஷக்கணக்கா சபைக்கு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க போய் கேட்கலாம் இல்லையா தலைமையிட்ட, ஐயா இத்தனை வருஷம் வந்தேன், என் சித்தம் ஒருத்தருமே சொல்லல, நான் என்ன பண்றது? என் பிள்ளைங்க இத்தனை வருஷமா சபைக்கு வருது. நீங்க போய் கேட்கலாம் இல்லையா, என் பிள்ளைங்க வந்து இத்தனை வருஷமா வருது, அபிஷேகம் இன்னும் பண்ணப்படல. கேட்டு அவங்க சொல்லும் போது அதன்படி நீங்க நடைங்க. நடந்துமே பெறலன்னா நீங்க போய் தைரியமா கேட்கலாம் இல்லையா? வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு, ஆனா சபை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்ப நான் உங்களை வந்து போராளியா உங்களை ஏவி விடல. வசனம் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆவியை நீங்க மேற்கொள்ளணும்னா திரும்பவும் சொல்றேன், இந்த 3 வழி. எப்பவுமே நீங்க துதிக்கணும். உங்க இருதயத்துல, உங்க வீட்டுல துதி சத்தம் உங்க வீட்டுல கேட்கணும். உங்க இருதயத்துல எப்பவுமே வந்து துதிக்கணும். 2வது, உங்க வீட்டுல நீங்க வாசம் செய்யற இடத்துல ஒரு ஜெப கூடுக, அது குறைஞ்சபட்சம் எப்படியாவது நீங்க ஆரம்பிங்க. 3வது, இந்த ட்ரை ஃபாஸ்டிங் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு நீங்க ரகசியமா கூட என்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க, இது இப்படி இருக்கும்போது இந்த இதெல்லாம் இருந்தது பிரதர், எனக்கே பயமா இருக்கு, இதை எப்படி கண்டினியூ பண்றது தெரியல, என்னால முடியல அப்படி சொன்னீங்கன்னா, இல்ல உங்களுக்குள்ள கூட 1-2 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம். இல்ல நீங்க வந்து பாஸ்டர்ட்ட பேசுனீங்கன்னா சபையா ஒருமிச்சு நம்ம ஒரு சில நாட்கள் வந்து அதுக்கு வேண்டி இருக்கலாம். 3ங்கிறது 7 நாளோ ஃபுல்லா ஃபாஸ்டிங், தண்ணி குடிக்காம சாப்பிடாம. ஓகே, இந்த சபையில இருக்க ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து கட்டு மாறணும், நம்ம இழக்கணும் இல்லையா? நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சது தானே? அப்போ இதை ஜெயிக்கணும்னா வேற வழியே இல்லை. ஓகே, நம்ம ஃபுல்லா தேவனுக்கு தான் கிரியை செய்யணும். உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல இது கிரியை செய்யுதா இல்லையா, உங்களுக்குள்ள கிரியை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சிருப்பீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தாவீது ஜெயிச்சதை நீங்களும் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா, மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பே. பழையன கடந்தன புதியன புகுந்தன் பரலோக குடிமகனா, மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பே. இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமே பின்னா, சிலுவையின் முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்தித்த இரத்தத்தினாலே என் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஓ எஸ் தகப்பனே, ராஜா கர்த்தாவே, இந்த ஜனங்கள் தகப்பனே
சபையாக ஒரு மனதோடு தகப்பனே ராஜா, இந்த பழையன வேண்டாம்னு சொல்லி ராஜா உம்முடைய சமூகத்துல இப்ப ஒப்பு கொடுத்திருக்காங்க தகப்பனே ராஜா. எனக்கு இந்த பழைய வாழ்க்கை வேணாம், இந்த வேசித்தன விபச்சார ஆவியோடு சேர்ந்து வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொல்லி தகப்பனே, நீர் மாத்திரம் போதும் என்று ராஜா, உம்முடைய வார்த்தை மாத்திரம், உம்முடைய ஆவியோடு தேவ பிரசன்னத்துல என்றும் நிலைத்திருந்து தகப்பனே உமக்கென்று வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே கண்ணோக்கி பாருங்க ராஜா, கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. தேவனே இவர்கள் மீது கிருபையாய் இருப்பீராக ராஜா. கர்த்தாவே இந்த பழைய பாம்பாகிய வலுசற்பத்தின் ஆவிய தகப்பனே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ராஜா துரத்துண்டு போக கட்டளையிடுகிற தகப்பனே, இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு, இவர்களுடைய குடும்பத்துல இது ஆதிக்கம் பண்ணாதபடிக்கு ராஜா நீர் பலப்படுத்துங்க ராஜா. இது வேண்டாம் தகப்பனே, இந்த இச்சையான பார்வை வேண்டாம் ராஜா, இந்த காம விகாரத்தினோட எண்ணம் வேண்டாம் தகப்பனே. எங்களுடைய சரீரங்களே எங்களுக்கு விரோதமாக செயல்படுதே தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே ராஜா. ஓ தேவனே ஹalleluya ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. எப்படி தகப்பனே ராஜா, ஓ தேவனே, ஒரு வேசியோட இணையறவன் தன்னுடைய மாம்சத்தையே வந்து தனக்கு விரோதமா செயல்படுத்துறான்னு சொல்லுது தகப்பனே. நீர் சொல்லி இருக்கிறே ராஜா, கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை நான் கெடுப்பேன்னு சொல்லி தகப்பனே பல தடவை மரண வார்னிங் ராஜா இந்த சபையில இருக்க எங்க நிறைய பேருக்கு கொடுத்தோம் தகப்பனே, உணராம இருந்தோமானால் ராஜா கர்த்தாவே இப்பொழுது நாங்க ஒப்புக்கொண்டதே ராஜா நீர் ஏற்றுக்கொள்வீராக ராஜா. எஸ் தகப்பனை ராஜா, சிலுவை எங்க முன்னாடி ராஜா, கிறிஸ்து எங்க முன்னாடி தகப்பனை ராஜா, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறீர் ராஜா. உம்மை என்று எங்களுக்கு வேற எதுவும் வேணாம் தகப்பனே, நீர் மாத்திரம் போதும் ராஜா, நீர் மாத்திரம் போதும் தகப்பனை ராஜா. இவர்களை ஆட்கொள்வீராக ராஜா. கர்த்தாவே இவர்கள் ஒவ்வொருத்தரும் உம்முடைய கரங்கள்ல இருக்கிற ராஜா, அது விலையேறப்பட்ட பொக்கிஷமாக இருக்கிறார்கள் தகப்பனே. இவர்கள் அலங்கரிங்க ராஜா, உம்முடைய நீதினால அலங்கரிங்க தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே. ஓ தேவனே, உம்முடைய ஆவியினால ராஜா இவர்களை நீர் போர்த்தி கொள்வீராக தகப்பனே ராஜா. ஓ கர்த்தாவே ஹalleluya ராஜா. ஒவ்வொருத்தரும் தாங்கள் சொல்வது அறியாத தகப்பனே ராஜா, நாங்க நிர்வாணியாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டதுக்கு நன்றி தகப்பனே ராஜா. கர்த்தாவே எங்களுடைய இந்த வேஷம் தரித்த வாழ்க்கை வேணாம் ராஜா. கர்த்தாவே இந்த அத்தி இலையினால உடுக்கப்பட்ட இந்த வஸ்திரம் வேண்டாம் தகப்பனே. நீர் எங்களுக்கு மரித்தீர் ராஜா, நீர் எங்களுக்கு சிலுவையில தகப்பனே ராஜா பாவத்தை சுமந்தீர் தகப்பனே. உம்முடைய வஸ்திரத்தை கொடுங்க ராஜா, இந்த தோலினால உம்முடைய நீதியினால உள்ள வஸ்திரத்தை உடுப்பிப்பீராக ராஜா. இந்த சபைக்கு நீங்க உடுப்பித்ததுக்கு நன்றி ராஜா. ஆட்கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க தகப்பனே. உலகத்தில் இருக்க மொத்த கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே எங்களை விடுதலையாக்குன நீங்க அவங்களையும் விடுதலையாக்குங்க தகப்பனே. இந்த பிள்ளைகள் எங்க ராஜா போவாங்க ராஜா, இதுல இருந்து எப்படி வெளியே வருவாங்க தகப்பனே? ஒரு அசைல துணி காய போடுறது குற்றமான தகப்பனே அவங்களுக்கு தெரியாது ராஜா. தனக்குள்ள இருக்கிற இந்த வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்கிற இந்த ஆவிதான் என்ன அந்த உள்ள ஆடைய கூட வந்து வெளியரங்கமா காட்டும்படியா செய்யுதுங்கிற அந்த உணர்வற்று இருக்காங்க ராஜா. அவர்களை மன்னிங்க தகப்பனே. அந்த ஆவியை இந்த பூமியிலிருந்து எடுத்து போடுவீராக ராஜா. கர்த்தாவே உமக்கு சித்தமானபடி எல்லாம் அந்த ஆவிக்கு செய்யுங்க தகப்பனே. எங்களை விட்டுருங்க ராஜா. நாங்க உம்முடைய ஆவியில ராஜா மொத்த கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை உடையவர்களாக ராஜா, உம்முடைய அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசியும் ராஜா உம்முடைய சீஷர்களாக மாறும்படியாக நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. எங்களுடைய வேண்டுதல்களை கேட்பீராக தகப்பனே ராஜா. எதுவரைக்கும் சும்மா இருப்பீர் தகப்பனே ராஜா. ஓ கர்த்தாவே எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க ஏவுங்க தகப்பனே, ஒவ்வொருத்தர் இருதயத்துல ஏவுங்க ராஜா. கர்த்தாவே இவர்கள் இருக்க போற உபவாசத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. பலத்துடனே ராஜா, தேவ பலத்துல இதை இருந்து ஜெயிக்க உதவி செய்யுங்க ராஜா. ஜெயிச்சு மத்தவங்களுக்கு சாட்சியாக ஆக்குங்க ராஜா. அப்படி நீங்க இங்க பலருக்கு செய்ய போறதுக்கு நன்றி தகப்பனே. நீர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் ராஜா. எஸ் ராஜா, இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.